வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சம்பத். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Adobe Tamizha. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபோட்டோஷாப்பில் எப்படி ஒரு ஆக்ஷன் க்ரியேட் பண்ணுறது அண்ட் அந்த ஆக்ஷனை எப்படி மல்டிபிள் இமேஜஸ்க்கு ஒரே கிளிக்கில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப்பில் ஆக்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஃபோட்டோவில் சைஸ் சேஞ்ச் பண்ணுறது, கலர் அப்ளை பண்ணுறது, ரெசல்யூஷன் இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நீங்கள் என்னென்னலாம் ஒரு ஃபோட்டோஸில் பண்ணுறீங்களோ எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணுவோம். அந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை சேவ் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ நீங்கள் அடுத்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அந்த ஆக்ஷனை ப்ளே பண்ணால் போதும். இதுக்கு முன்னாடி இமேஜில் பண்ண எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே இந்த இமேஜுக்கு ஒரே கிளிக்கில் அப்ளை ஆகிடும். ஸோ ஆக்ஷன் அப்படின்றது ஒரு பெஸ்ட் டைம் சேவர். இப்போ பேட்ச் ப்ராசஸிங்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஒரு ஆக்ஷன் க்ரியேட் பண்ணிட்டீங்க. அந்த ஆக்ஷனை வச்சு இப்போ ஒரு 100 ஃபோட்டோஸ் இருக்குது. அந்த 100 ஃபோட்டோஸ்க்குமே இந்த ஆக்ஷனை அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ஃபோட்டோயும் ஓப்பன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ அதுவும் நமக்கு டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும் தான். அதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு தான் பேட்ச் ப்ராசஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும்னு நினைக்கிற எல்லா ஃபோட்டோஸையுமே தூக்கி ஒரே ஃபோல்டரில் போட்டுட்டு இந்த ஆக்ஷனை அந்த ஃபோல்டரில் இருக்க எல்லா இமேஜஸ்க்குமே அப்ளை பண்ணு அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லா இமேஜையும் ஓப்பன் பண்ணி அதுவே அந்த ஆக்ஷனை அப்ளை பண்ணிவிடும். ஸோ இதுவும் ஒரு மிகப்பெரிய டைம் சேவர். ஓகே கைஸ், இப்போ ஃபஸ்ட்டு ஆக்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஃபோட்டோ இப்போ ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ விண்டோவில் போயிட்டு ஆக்ஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஷார்ட்கட் கீ Alt F9. இந்த ஆக்ஷன் பேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நாய்ஸ் ரிமூவல், பாஸ்போர்ட் சைஸ் 8 காப்பீஸ் ஃபோட்டோஸ், இதுக்கான ஆக்ஷன்ஸ்லாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்தேன், டியூட்டோரியல் போட்டிருந்தேன். ஸோ ஒரே கிளிக்கில் எப்படி பாஸ்போர்ட் சைஸ் 8 காப்பீஸ் கட் பண்ணி வரது ஒரு இமேஜ் கொடுத்தீங்கன்னா அப்படின்றத போட்டிருந்தேன். அந்த வீடியோ லிங்க் மேலே இப்படி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நார்மலாக உங்களுக்கு ஆக்ஷன் தான் வேணும் அப்படின்னா கீழே இருக்க இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆக்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் பேட்ச் ப்ராசஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த செட்டு க்ரியேட் பண்ணி இதுக்கு கீழே ஆக்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள். பிகாஸ் பேட்ச் ப்ராசஸிங்கில் இந்த செட்டோட நேம் கேட்கும், அதுக்கு கீழே தான் ஆக்ஷனோட நேம்ஸ்லாம் கேட்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு செட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோல்டர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் நேம் கொடுத்துக்கிறேன், நியூ ஆக்ஷன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த செட்டுக்கு கீழே ஆக்ஷன் க்ரியேட் பண்ணலாம். இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். நேம் கலர் கிரேடிங்னு கொடுத்துக்கிறேன். தென் கீழே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கீன்னு இருக்கும். ஸோ ஃபங்க்ஷன் கீ செட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் F4 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆக்ஷன் ரன் ஆகும் அப்படின்னு. இப்போதைக்கு நான் எதுவுமே செட் பண்ணல. அண்ட் கலர் எது வேணுமோ கொடுத்துக்கலாம். இந்த கலர் இந்த பேனலில் இந்த இடத்துல அப்பியர் ஆகும். ஸோ இதுவும் நீங்கள் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம், செக் பண்ணி பாருங்கள். தென் ரெக்கார்ட் கொடுத்துக்கிறேன். கீழே ரெட் கலர் பட்டன் இந்த மாதிரி ஆனில் இருந்துச்சுன்னா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னலாம் பண்ண போகிறீங்களோ அது எல்லாமே இதில் ரெக்கார்ட் ஆகும். இப்போ நான் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே மேக் லேயர்னு வந்துருச்சு. தென் இப்போ இதுக்கு ஒரு மாஸ்க் ஆட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் கிளிக் பண்ணிங்கனாலே தெரியும், டீட்டெயில்ஸ் வரும். சேனல், மாஸ்க் சேனல் யூஸிங் ரிவீல் ஆல். ஸோ இந்த இடத்துல ஒயிட் இருக்குது, அதனால் ரிவீல் ஆல்னு இருக்குது. இப்போ கண்ட்ரோல் ஐ கொடுத்து இன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ இன்வெர்ட் அப்படின்றது வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்களோ அது எல்லாமே இதில் ரெக்கார்ட் ஆகும். இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு கீழே இருக்க அந்த ஸ்டாப் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் எதெல்லாம் வேணாமோ அதை நீங்கள் மேனுவலாகவே இந்த மாதிரி செலக்ட் பண்ணி ஜஸ்ட் டெலீட் பண்ணிக்கலாம். அண்ட் லேயர்லையும் தேவையில்லாத டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அகைன் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க அந்த ரெக்கார்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜில் போயிட்டு இமேஜ் சைஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் இதில் ரெசல்யூஷன் 250 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். அடுத்து கீழே இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் கர்வ்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் கான்ட்ராஸ்ட்டை லைட்டாக பூஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சென்டரில் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஜஸ்ட் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல பாயிண்ட் வச்சு ஸோ இதை லைட்டாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஃபைனலாக ஒரு கலர் பேலன்ஸ் லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் கலர் பேலன்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் மைல்டான கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். எல்லாத்துலேயுமே மிட் டோன், ஷேடோஸ், ஹைலைட்ஸ் எல்லாத்துலேயுமே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதோட பிளெண்ட் மோடை கலராக மாற்றிக்கிறேன். தென் இதோட ஒப்பாசிட்டியை லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெக்கார்ட் ஆகிடுச்சு. நம்ம ஒப்பாசிட்டி ரெடியூஸ் பண்ணதுலேருந்து ஃபஸ்ட்டு பண்ண எல்லாமே ரெக்கார்ட் ஆகிடுச்சு. பிளெண்ட் மோட் மாற்றினது எல்லாமே இதில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம ஸ்டாப் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இமேஜுக்கு இதை அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபைலில் போயிட்டு ரிவர்ட் கொடுத்துக்கிறேன். ரிவர்ட் அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மாறிடும். பட் நீங்கள் சேவ் பண்ணியிருக்கக்கூடாது. சேவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல சேவ் பண்ணீங்களோ அந்த இடத்துல இருக்க மாதிரி மாறிடும். இப்போ இந்த கலர் கிரேடிங் அப்படின்ற ஆக்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த ப்ளே ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். ஸோ நம்மளோட அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே ஒரே கிளிக்கில் அப்ளை ஆகிடுச்சு. இப்போ இந்த செட் கரண்ட் லேயர் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு அகைன் ரெக்கார்டை கிளிக் பண்ணிவிட்டு இதை சேவ் பண்ண மறந்துட்டோம். ஸோ சேவ் பண்ணணும். ஃபைலில் போயிட்டு சேவ் கொடுக்காதீங்க, சேவர்ஸ் கொடுங்க. இதில் ப்ராசஸ்டு ஃபோட்டோஸ் அப்படின்ற ஃபோல்டரை சூஸ் பண்ணிவிட்டு பிஎஸ்ஜியாக கூட நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அது கூட இங்கே காமிக்கும். ஸோ இந்த இடத்துல நான் ஜேபேக்காக சேவ் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். தென் குவாலிட்டி ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ சேவ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜேபேக் குவாலிட்டி 12 எல்லாமே இதில் இருக்கும். தென் ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த இமேஜை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஆக்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டோம். அடுத்து பேட்ச் ப்ராசஸிங் எப்படின்றத பார்ப்போம். ஃபைலில் போயிட்டு ஆட்டோமேட்டில் பேட்ச் கிளிக் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் செட் அப்படின்றது இதில் ஆப்ஷன் கேட்கும் அப்படின்னு. ஸோ செட் அப்படின்றதில் நியூ ஆக்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் ஆக்ஷனில் கலர் கிரேடிங் கிளிக் பண்ணிக்கிறேன். நியூ ஆக்ஷன் கீழே கலர் கிரேடிங் மட்டும் தான் கொடுத்துருந்தோம். தென் ஃபோல்டரில் சூஸ் கொடுத்துட்டு
ஸோ எந்த ஃபோல்டர்லேருந்து இமேஜ்லாம் எடுத்துக்கணும் அப்படின்றது தான் லெஃப்ட் சைடில் கேட்கும். அதனால் இந்த 500 ஃபோட்டோஸ் அப்படின்ற ஃபோல்டரில் செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே தான் நான் ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கேன். கீழே இருக்க அந்த 2 ஆப்ஷனை செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாவது வார்னிங் வந்துச்சுன்னா அதுவே அதை சப்ரஸ் பண்ணிக்கும். இதனால் நமக்கு பேட்ச் ப்ராசஸ் டிஸ்கண்டினியூ ஆகாது. தென் அடுத்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன். ஸோ இதில் வந்து சேவ் அண்ட் க்ளோஸ்ன்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதே நேமில் அதே ஃபோல்டர்லேயே சேவ் ஆகி க்ளோஸ் ஆகிடும், சேவஸ் ஆகாது. அதனால் ஃபோல்டர் சூஸ் பண்ணிவிட்டு சூஸில் வந்து ப்ராசஸ்டு ஃபோட்டோஸ் அப்படின்ற ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் இதில் பார்த்தீங்கன்னா ஓவர் ரைட் ஆக்ஷன் சேவஸ் கமெண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. நம்ம ஆல்ரெடி ஆக்ஷன்லேயே வந்து சேவஸ் கமெண்ட் கொடுத்துட்டோம். ஸோ சேவஸ்ன்னு சொல்லிட்டு வேறு ஒரு ஃபோல்டரையும் சூஸ் பண்ணிட்டோம். அதனால் இந்த ஆப்ஷன் வந்து செக் போட்டுக்கலாம். இது செக் போடல அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு இமேஜையுமே ப்ராசஸ் பண்ணிவிட்டு சேவஸ்ன்னு கேட்கும். ஸோ நீங்கள் மேனுவலாக செலக்ட் பண்ணணும். அதனால் எப்போவுமே ஆக்ஷனில் வந்து ஃபைனலாக சேவஸ் அப்படின்றத கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ தேவையான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டோம். தென் இப்போ ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம இமேஜ் எல்லாமே ஓப்பன் ஆகி அதுவே ப்ராசஸ் ஆகிட்டு அதுவே அந்த ஃபோட்டோவில் சேவ் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ ஃபோட்டோஸ் போட்டிருக்கீங்களோ அவ்வளோ ஃபோட்டோவுமே இந்த மாதிரி ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும். 10,000 ஃபோட்டோஸ் போட்டால் கூட 10,000 ஃபோட்டோஸும் இந்த மாதிரி ப்ராசஸ் ஆகும். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப டைம் சேவ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.